கர்த்தர் நல்லவர், தேவநாம மகிமைப்படுவதாக. நாம் இந்த நாளிலே தலையில் வைக்கப்பட வேண்டிய எண்ணெய் அல்லது தலைக்கு வேண்டிய எண்ணெய் என்கிறதான தலைப்பின் கீழ் தேவனுடைய வார்த்தையை கேட்கலாம். சோதரம் வேதத்திலே அநேக எண்ணெயை குறித்து வேதம் சொல்லுகிறது. அநேக எண்ணெயை குறித்து வேதம் சொல்லுகிறது. சோதரம் அப்படி சொல்லப்படுகிறதான எண்ணெய் பல விதங்களிலே பலவிதமான காரியங்களுக்கு பயன்படுத்தப்பட்டிருக்கிறது நம் வேதத்துல பார்க்க முடியும். ஆனால் தலைக்கு என்று பயன்படுத்தப்பட்டதான எண்ணெயை குறித்து சோதரம் வேதம் என்ன சொல்லுகிறது என்பதை குறித்து நாம் இந்த நாளிலே தியானிக்க இருக்கிறோம். இந்த சங்கீதம் 23 நாம் வாசிக்கும் போது தாவீது சொல்லுகிறார், என் சத்துருக்களுக்கு முன்பாக நீர் எனக்கு ஒரு பந்தியை ஆயத்தப்படுத்தி என் தலையை எண்ணெயால் அபிஷேகம் பண்ணுகிறேன், பாத்திரம் நிரம்பி வடிகிறது என்று சொல்லுகிறதை நாம் இந்த இடத்துல வாசிக்கிறோம். இந்த இடத்துல என் தலையை எண்ணெயால் அபிஷேகம் பண்ணுகிறேன் என்று சொல்லி நாம் பார்க்கிறோம். யாருக்கு முன்பாக? என் சத்துருக்களுக்கு முன்பாக. என் சத்துருக்களுக்கு முன்பாக எனக்கு ஒரு பந்தி ஆயத்தப்படுத்தி என் தலை எண்ணெயால் அபிஷேகம் பண்ணுகிறேன் என்று சொல்லி நாம் இந்த இடத்துல வாசிக்கிறோம். தாவீதுக்கு சோதரம் தாவீது அபிஷேகம் பண்ணப்பட்ட பின்பு தாவீதுடைய தலையில எண்ணெய் என்கிறதான அந்த அபிஷேகம் வைக்கப்பட்ட பின்பு தாவீதுக்கு சத்துரு ஏராளமாய் பெருகி இருக்கிறதை நாம் பார்க்க முடியும். சோதரம் அந்த 1 சாமுவேல் 2 சாமுவேல் புத்தகத்துல நாம் வாசிக்கும் போது தாவீது சாதாரணமா இருந்ததான அந்த நபர்களை விட அந்த எண்ணெயினால் அபிஷேகம் பண்ணப்பட்ட பின்பு சத்துருக்கள் அதிகமாய் பெருகுகிறதை தாவீதுடைய வாழ்க்கையிலே நாம் பார்க்க முடியும். சோதரம் அப்படி இருந்தாலும் அந்த தாவீதுடைய தலையில வைக்கப்பட்டதான அந்த எண்ணெய் என்றதான அந்த அபிஷேகம் சோதரன் தாவீதை நடத்துகிறதை நாம் பார்க்க முடியும். விதத்துல நாம் பார்க்க முடியும். அவர் பல விதங்களிலே நடத்தப்படுகிறதை நாம் பார்க்க முடியும். அதே நேரத்துல அந்த சோதரன் அந்த அபிஷேகம் என்கிறதான எண்ணெய் தாவீதின் தலையில வைக்கப்பட்டதான பின்பு அவர் அநேக அனுபவங்கள் ஊடாக கடந்து செல்லுகிறதை நாம் பார்க்க முடியும். தாவீது அநேக அனுபவத்தின் ஊடாக அவர் கடந்து சொல்லுகிறதை நாம் பார்க்க முடியும். நாம் சாதாரணமாக இருக்கும் போது நாம் சாதாரணமான காரியங்கள் ஊடாக கடந்து செல்லுகிறாய் காணப்படுவோம். ஆனால் அபிஷேகம் என்கிறதான எண்ணெய் நம்முடைய தலையில வைக்கப்பட்ட பின்பு நாம் கரடு முரடான பாதைகள் ஊடாக கடந்து சென்றாலும் அந்த கரடு முரடான பாதைகளையும் நாம் வெல்வதற்கும் ஜெயிப்பதற்கும் நம் மீது தலையின் மீது வைக்கப்பட்டதான எண்ணெய் கரடு முரடான பாதைகளில் நடந்து செல்வதற்கும் கரடு முரடான பாதைகளை நாம் ஜெயிப்பதற்கும் அது பலனை கொடுக்கிறதாய் காணப்படுகிறதை நாம் பார்க்க முடியும். சோதரம் 1 சாமுவேல் 16ஆம் அதிகாரத்துல தாவீதின் மீது வைக்கப்படுகிறதான அந்த அபிஷேகம் தைலத்தை குறித்து நாம் வாசிக்க முடியும். 1 சாமுவேல் 16ஆம் அதிகாரத்துல நாம் அந்த காரியங்களை பார்க்க முடியும். அதுல நாம் 13ஆம் வசனம் 1 சாமுவேல் 16ஆம் அதிகாரத்துல 13ஆம் வசனம், அப்பொழுது சாமுவேல் தைல கொம்பை எடுத்து அவனை அவன் சகோதரர் நடுவிலே அபிஷேகம் பண்ணினான். அந்நாள் முதற்கொண்டு கர்த்தருடைய ஆவியானவர் தாவீதின் மேல் வந்து இறங்கி இருந்தார். சாமுவேல் எழுந்து ராமாவுக்கு போய்விட்டான் என்று சொல்லி இந்த இடத்துல வாசிக்கிறோம். கர்த்தருடைய ஆவி சவுலை விட்டு நீங்கினார். கர்த்தரால் வரவிடப்பட்ட ஒரு பொல்லாத ஆவி அவனை கலங்க பண்ணி கொண்டு இருந்தது என்று சொல்லி இந்த இடத்துல சவுலை குறித்து நாம் பார்க்கிறோம். அப்போ இந்த இடத்துல நாம் வாசிக்கும் போது தாவீது வாசிப்பதிலே தேறினவன் அந்த அபிஷேகம் பெற்ற பின்பு தாவீது வாசிக்கிறதான காரியத்துக்கும் அபிஷேகம் பெறுவதற்கு முன்பு வாசிக்கிறதான காரியத்துக்கும் வித்தியாசத்தை நாம் பார்க்க முடியும். வித்தியாசத்தை நாம் பார்க்க முடியும். தாவீது அபிஷேகம் என்கிறதான அந்த எண்ணெய் தலையில் வைக்கப்படும் முன்பு சுரமண்டலத்தை நன்றாக வாசித்திருப்பார். அதை கேட்டவர்கள் நன்றாய் இருந்தது என்று சொல்லி இருப்பார்கள். அவருக்கும் அது பிடித்திருந்திருக்கும். ஆனா அபிஷேகம் வைக்கப்பட்டதான பின்பு அபிஷேகம் என்கிறதான அந்த எண்ணெய் தாவீதினுடைய தலையில வைக்கப்பட்டதான பின்பு அவர் சுரமண்டலத்தை வாசிக்கும் போது அங்க என்ன நடக்கிறது என்று சொல்லி நான் பார்த்தோம்னால் இந்த 1
சாமுவேல் 16ஆம் அதிகாரத்துல 23ஆம் வசனத்தை வாசிக்கும் போது, அப்படியே தேவனால் விடப்பட்ட ஆவி சவுலை பிடிக்கும் போது தாவீது சுரமண்டலத்தை எடுத்து தன் கையினால் வாசிப்பான். அதனாலே பொல்லாத ஆவி அவனை விட்டு நீங்க சவுல் ஆறுதல் அடைந்து சொஸ்தமாவான் என்று சொல்லப்பட்டு இருக்கிறதை நாம் வாசிக்கிறோம். சோதரம், நம்ம நார்மலா நம்ம அபிஷேகம் பெற்றவர்கள் பாடல் பாடுவதற்கும் நல்ல திறமையுள்ளவங்க பாடல் பாடுவதற்கும் வித்தியாசம் இருக்கு. நல்ல திறமையுள்ளவங்க, பாடுவதில் திறமையுள்ளவங்க நல்லா பாடுனா கேட்கிறவங்க நல்லா இருக்கு, உங்க வாய்ஸ் நல்லா இருக்கு, உங்க பாட்டு நல்லா இருக்கு, உங்க குரல் நல்லா இருக்கு அப்படின்னு பல விதங்கள்ல சொல்லுவாங்க, பாராட்டுவாங்க. அதே நேரத்துல அபிஷேகம் பெற்றவர்கள் பாடும்போது நல்லா இருக்கு என்கிறதான அந்த நிலைமைய விட்டு சொல்றோம், நீங்க பாடும்போது எனக்கு ஆறுதலா இருந்தது, நீங்க பாடும்போது தேவனுடைய தொடுதலை உணர்ந்தேன், நீங்க பாடும்போது தேவ பிரசன்னத்தை உணர்ந்தேன், நீங்க பாடும்போது சொல்றோம் கர்த்தருடைய ஆவியானவர் என்னை தொடுகிறதை உணர்ந்தேன். இதெல்லாம் நம்ம கேட்க முடியும். அப்போ சாதாரணமாய் பாடுவதற்கும் அபிஷேகம் பெற்ற பின்பு பாடுவதற்கும் வித்தியாசங்கள் இருக்கிறதை நாம் பார்க்க முடியும். இது அநேக ஊழியக்காருடைய அனுபவம், விசுவாசியுடைய அனுபவமாக இருக்கிறது. மன்னித்துக் கொள்ளுங்கள், இடையூறுக்கு வருந்துகிறோம். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இந்த இடத்துல நம்ம வாசிக்கிறோம், இந்த இடத்துல நம்ம பார்க்கும்போது அந்த தாவீது அபிஷேகம் பெற்ற பின்பு, அந்த தலையில அபிஷேகம் என்கிறதான அந்த எண்ணெய் வைக்கப்பட்ட பின்பு தாவீது வாசிப்பதிலே ஒரு புதிய அனுபவம் தாவீதுக்கு கிடைக்கிறதை நாம் பார்க்கிறோம். அதுக்கு முன்பு வரைக்கும் வாசித்திருக்கும் போது சோதரம் தாவீது வாசிக்கிறதை கேட்டவர்கள் என்ன சொன்னார்களோ நமக்கு தெரியாது. ஆனா இந்த இடத்துல தெளிவாக சொல்லப்பட்டிருக்கிறது, சுரமண்டலத்தை எடுத்து வாசிக்கும் போது தேவனாலே விடப்பட்ட பொல்லாத ஆவி சவுலை விட்டு நீங்கினது, சவுல் ஆறுதல் அடைந்து சொஸ்தமாவான் என்று சொல்லப்பட்டு இருக்கிறதை நாம் வாசிக்கிறோம். அப்போ அந்த அபிஷேகம் என்கிறதான எண்ணெய் தாவீதின் தலையில் வைக்கப்பட்டதான பின்பு அந்த தாவீது அந்த வாசிக்கிறதுல புதிய ஒரு அனுபவத்துக்குள்ளாக அவர் போகிறதை நாம் இந்த இடத்துல பார்க்கிறோம். ஒரு புதிய அனுபவத்துக்குள்ளாக போகிறது. நான் சுரமண்டலத்தை வாசிக்கும் போது அசுத்தாவி நீங்குகிறதா, சொஸ்தம் அடைகிறார்கள் என்று கேட்கும் போது அதை தாவீது பார்க்கும் போது அது தாவீதுக்கு புதிய ஒரு அனுபவமாக இருந்திருக்கும். அப்போ நம்முடைய தலையில எண்ணெய் என்கிறதான அந்த அபிஷேகம் வைக்கப்படும் போது நாம் அநேகருக்கு ஆறுதலை கொடுக்கிறவர்களாகவும், அநேகர் சொஸ்தப்படவும் சுகமாக்கப்படவும், அநேகர் விடுதலையை பெற்றுக்கொள்ளவும் நாம் பயன்படுகிறவர்களாகவும் மாற முடியும். ஆகவே நம் தலைக்கு வேண்டியதான எண்ணெய் என்கிறதான அந்த அபிஷேகம் நம்முடைய தலையில வைக்கப்பட வேண்டும். அது மாத்திரமல்லாமல் அது நம்மிலே நிரம்பி வழிய வேண்டும். அப்படி அனுதினமும் எண்ணெய் என்கிறதான அந்த அபிஷேகம் தலையின் மீது ஊற்றப்பட்டு அனுதினமும் நாம் அந்த எண்ணெய் என்கிறதான அந்த அபிஷேகத்துல நிரம்பி வழிகிறவர்களாக காணப்படுவோமானால் அநேக நல்ல ஆவிக்குரிய அனுபவங்கள் ஊடாக அந்த அபிஷேகம் நம்மை நடத்தும். அந்த அபிஷேகத்தின் ஊடாக அந்த அபிஷேகத்தை நாம் பெற்றுக்கொள்ளும் போது அது நம்மை நடத்தும். அநேக ஆவிக்குரிய அனுபவங்கள் நாம் அநேக ஆவிக்குரிய அனுபவத்தின் ஊடாக நாம் கடந்து செல்வதற்கு உதவியாக இருக்கும். இந்த இடத்துல அப்படிதான் அங்கு வித்தியாசம் வருகிறதை நாம் பார்க்க முடியும். அதுவரைக்கும் தாவீது சுரமண்டலத்தை வாசித்ததற்கும் அந்த எண்ணெய் என்கிறதான அபிஷேகத்தை பெற்றுக்கொண்ட பின்பு வாசித்ததற்கும் உள்ளதான அந்த வேறுபாடை எங்கு பார்க்க முடியும். அந்த வேறுபாடை குறித்து நாம் பார்க்க முடியும். அப்போ நாம் சொல்றோம், அதாவது இந்த நல்ல அபிஷேகம் பெற்றவர்கள் பாடவே தெரியலனாலும், அபிஷேகம் பெற்றவர்கள் நல்லா பாட வராது, நான் சுமாரா தான் பாடுவேன், எனக்கு நல்ல அந்த சுதி ஏத்தி அரைக்கலாம் எனக்கு பாட தெரியாது, சுமாரா தான் பாடுவேன். ஆனா அவங்க அபிஷேகம் பெற்று பாடும்போது அந்த பாடல் மூலமாக அநேக விடுதலை அடைவதை நாம் பார்க்க முடியும். சோதரம்,
அது மாத்திரமல்லாமல் அந்த இசை வாசிப்பவர்களும் அபிஷேகம் பெற்று வாசித்தால் சோதரன் அதுல அநேகர் விடுதலையை பெறுவார்கள். அது அநேகருக்கு ஆறுதலாகும், அநேகருக்கு நன்மைக்கு ஏதுவாகவும் இருக்கும். அப்போ அந்த இடத்துல தாவீதுக்குள்ளே தேவன் அப்படி சோதரன் அந்த தாவீதுடைய தலையில வைக்கப்பட்டதான அந்த எண்ணெய் அபிஷேகத்தினாலே ஒரு புதிய அனுபவத்துக்குள்ளாக கடந்து போகிறார். இங்க நம்ம வாசித்தோம், சத்துருக்களுக்கு முன்பாக சோதரன் தாவீது நிற்கிறதை நான் பார்க்கிறோம். முதலாவது சோதரன் அந்த சவுல் என்கிறதான ராஜாவை தாவீதுக்கு சத்துருவாக மாறுகிறதை நாம் பார்க்கிறோம். சோதரன் சத்துருவாக மாறி அநேக நேரத்துல தாவீதுக்கு விரோதமாக அவர் வருகிறதை நாம் பார்க்க முடியும். ஆனா அந்த தாவீதின் தலையில வைக்கப்பட்டதான எண்ணெய் என்கிறதான அந்த அபிஷேகம் தாவீதுக்குள்ளே சோதரன் செய்ததான காரியம் என்ன என்று சொல்லி கவனித்து பார்த்தோம்னால் சோதரம் சத்துருக்கள் நிறைய தாவீதுக்கு விரோதமாக பெருகுகிறதையும் சோதரன் நிறைய சத்துருக்கள் எழும்புகிறதையும் நாம் பார்க்க முடியும், விதத்துல பார்க்க முடியும். நிறைய பேர் எழும்பி வருகிறதை நாம் பார்க்க முடியும். ஆனா அந்த எண்ணெய் என்கிறதான அந்த அபிஷேகம் தாவீது தலையில வைக்கப்பட்ட பின்பு தாவீதுக்குள்ளே நம்பிக்கை பெருகுகிறதை நாம் பார்க்க முடியும். எத்தனை சத்துரு வேணாலும் பெருகட்டும், எத்தனை சத்துரு வேணாலும் வரட்டும், கர்த்தர் என் கூட இருக்கிறார், கர்த்தர் என்னை நடத்துவார் என்கிறதான அந்த நம்பிக்கை தாவீதுக்குள்ள பெருகுகிறதை நாம் பார்க்க முடியும். அது மாத்திரமல்லாமல் தாவீது நல்ல விசுவாசத்திலே வளர்ச்சி அடைகிறதை நாம் பார்க்க முடியும். சோதரன் அது மாத்திரமல்லாமல் தாவீது எல்லா சத்துருக்களுடைய கைகளுக்கும் அவர் தப்புவிக்கப்படுகிறதை நாம் பார்க்க முடியும். அது மாத்திரமல்லாமல் தாவீது அவருக்கு விரோதமாய் வருகிறதான எல்லா சத்துருக்களையும் மேற்கொண்டு அழித்து போடுகிறதை நாம் பார்க்க முடியும். அப்போ நம்முடைய தலையின் மீது எண்ணெய் என்கிறதான அந்த அபிஷேகம் வைக்கப்படும் போது நம்முடைய நம்பிக்கை பெருகும், நம்முடைய விசுவாசம் பெருகும். நாம் விசுவாசத்திலே விருத்தி அடைவோம், விசுவாசத்திலே நாம் நிலைத்திருப்போம், விசுவாசத்திலே நாம் வளர்வோம். அது மாத்திரமில்லாமல் நாம் தப்புவிக்கப்படுவோம். நமக்கு எதிராய் வருகிறதான போராட்டங்கள், சத்துருவின் போராட்டங்கள், நமக்கு எதிராய் வருகிறதான எல்லா விதமான தீமைகளுக்கும் நாம் விலக்கி பாதுகாக்கப்படுவோம், தப்புவிக்கப்படுவோம். அது மாத்திரமில்லாமல் நாம் சத்துருவை மேற்கொள்ளுகிறவர்களாக, ஜெயிக்கிறவர்களாக மாறுவோம். ஆகவே நம்முடைய தலையிலே எண்ணெய் என்கிறதான அந்த அபிஷேகம் வைக்கப்பட வேண்டும். அது மாத்திரமில்லாமல் அந்த எண்ணெய் என்கிறதான அந்த அபிஷேகம் வைக்கப்படுவதோடு மாத்திரமல்லாமல் நாம் நிரம்பி வழிகிறவர்களாக காணப்பட வேண்டும். நிரம்பி வழிகிறவர்களாக நம்முடைய பாத்திரம் நிரம்பி வழிய வேண்டும். ஆவிக்குரிய வாழ்க்கையில எண்ணெய் என்கிறதான அந்த அபிஷேகம், பரிசுத்த ஆவி என்கிறதான அந்த அபிஷேகம் நிரம்பி வழியும் போது நமக்கு முன்பதாக ஒருவரும் நிற்க முடியாதபடி கர்த்தருடைய ஆவியானவர் நம்மை நடத்துவார். கர்த்தருடைய ஆவியானவர் நம்மை ஆட்கொண்டு கர்த்தருடைய ஆவியானவர் அனுதினமும் நம்மை நடத்தும் போது நமக்கு முன்பதாக ஒரு சத்துருவும் நிற்க முடியாதபடி எல்லாரையும் மேற்கொள்ளத்தக்கதாக தேவன் கிருபையும் பலனையும் தருவார். அந்த 1 சாமுவேல் 17 அதிகாரத்துல கோலியாத் என்கிறதான சத்துரு வருகிறதை நாம் பார்க்க முடியும். அதற்கு முன்பு வரைக்கும் தாவீது இந்த சம்பவம் முன்பு வரைக்கும் அவர் யுத்தத்துக்கெல்லாம் போனது கிடையாது, எங்கே யுத்தம் பண்ணினது கிடையாது. சோதரம் அவர் பெரிய பயிற்சி பெற்ற வீரனும் கிடையாது, பயிற்சி பெற்றதும் கிடையாது. போர்க்களத்துல போய் நான் பயிற்சி பெற்றேன் அப்படிலாம் எதுவுமே கிடையாது. ஆனா அந்த யுத்த களத்தில் நிற்கிற எல்லாரும் பயிற்சி பெற்றவர்கள், யுத்தம் பண்ணினவர்கள், சவுலோடு கூட இணைந்து பல யுத்தங்களை நடப்பித்தவர்கள் அந்த யுத்த களத்தில் நிற்கிறாங்க. தாவீதினுடைய சகோதரர் உட்பட சோதர யுத்தம் பண்ணினவர்கள், பல யுத்தங்களை பார்த்தவர்கள், பல வீரர்களை ஜெயித்தவர்கள், சோதரம் பல விதங்களிலே தேசத்துக்காக யுத்தம் பண்ணி எதிரியை அழித்தவர்கள் எல்லாரும் தான் நிக்கிறாங்க. ஆனா அவங்களுக்குள்ள பயம், எப்படி இந்த கோலியாத்தை மேற்கொள்வது, எப்படி இந்த கோலியாத்தை ஜெயிப்பது, இந்த கோலியாத் ஒவ்வொரு நாளும் வந்து நின்று நம்மை பயமுறுத்துகிறானே, எப்படி இவனை மேற்கொள்வது என்று சொல்லி அங்க இருந்ததான சவுல் உட்பட எல்லாருக்கும் அங்க பயம்தான் காணப்படுகிறது. ஒருத்தரும் கோலியாத்துக்கு முன்பதாக போய் நிற்க முடியவும் இல்லை.
அப்படியானால் தாவீது போய் அங்கே எப்படி அங்க நிற்கிறார் என்று சொல்லி நான் பார்த்தோம்னால், அவர் தலையின் மீது வைக்கப்பட்டதான அந்த எண்ணெய் என்கிறதான அந்த அபிஷேகம், எண்ணெய் என்கிறதான அந்த அபிஷேகம் சோதரம் நம்பிக்கையோடும் விசுவாசத்தோடும் ஒரு தைரியத்தோடும் கோலியாத்து முன்பதாக தாவீதை கொண்டு போய் நிறுத்துகிறதை நாம் பார்க்க முடியும். அப்போ அதற்கு முன்பு வரைக்கும் அவர் எப்படி இருந்தாரோ, அந்த அபிஷேகம் என்கிறதான எண்ணெய் அவருடைய தலையில வைக்கப்பட்டதான பின்பு அவருக்குள்ள நல்ல நம்பிக்கை, அந்த விசுவாசம், அந்த தைரியம், அந்த நல்ல ஒரு பலன் இருக்கிறதை நான் பார்க்க முடியும். சோதரம் அவர் யுத்தத்துல யுத்தம் செஞ்சு பழக்கப்பட்டவர் கிடையாது. ஆனா யுத்த களத்துல போய் நிக்கிறாரு. சோதரம் யுத்தம் செஞ்சு பல யுத்தங்களை பார்த்து யுத்தத்துல பழக்கப்பட்டவர்கள், யுத்தத்திலே தேறினவர்கள், யுத்தத்துல பல யுக்திகளை எல்லாம் கையாண்டவர்கள் பின்னாடி நிக்கிறாங்க. கோலியாத்துக்கு பயந்துகிட்டு பின்னாடி நிக்கிறாங்க. அந்த பெலிஸ்திய சேனைகளுக்கு பயந்து நின்று கொண்டிருக்கிறதை நாம் பார்க்கிறோம். சோதரம் அங்க தாவீது போய் அந்த யுத்த களத்துல நின்று ஜெயிக்கிறதை நாம் பார்க்க முடியும். திடீர்னு எப்படி யுத்தத்துல போய் நிக்க முடியும்? சொல்றோம், திடீர்னு யுத்தத்துல நிக்கிறதுக்கு எப்படி பலன் வந்தது, எப்படி தைரியம் வந்தது? யுத்த களத்துல திடீர்னு போய் நின்று எப்படி அந்த எதிரிய மேற்கொள்ளுவோம் அப்படிங்கிறதான அந்த தைரியம் தாவீதுக்குள்ள எப்படி வந்தது? சோதரன், எந்த தைரியத்துல போய் அவர் நிக்கிறாரு? அதுவும் கையில எந்த ஒரு ஆயுதமும் கிடையாது, ஆயுதத்தை வச்சு யுத்தம் பண்ணினவரும் கிடையாது தாவீது. அப்போ அந்த தாவீதுடைய தலையில வைக்கப்பட்டதான அந்த எண்ணெய் என்கிறதான அந்த அபிஷேகம் தாவீதை கோலியாத்து முன்பதாக போய் நிறுத்துகிறதை நாம் பார்க்கிறோம். சாதாரணமான நிலையில போய் அவர் நிக்கல, நல்ல தைரியத்தோட, நல்ல பலத்தோட, சோதரம் நல்ல ஒரு விசுவாசத்தோட, நல்ல ஒரு நம்பிக்கையோட போய் நிக்கிறார். சோதரம், இந்த கோலியாத்தை நான் மேற்கொள்ளுவேன், இந்த கோலியாத்தை நான் ஜெயிப்பேன், இந்த கோலியாத்து சோதரம் இந்த கோலியாத்து வெட்டுண்டு விழுவான் என்கிறதான ஒரு தைரியத்தோட போய் அங்கு நிக்கிறார். காரணம் என்ன? தாவீதுடைய தலையில வைக்கப்பட்டதான அந்த எண்ணெய் என்கிறதான அந்த அபிஷேகம் கோலியாத்து முன்பதாக கொண்டு போய் நிறுத்துகிறதை நாம் பார்க்கிறோம். நம்முடைய வாழ்க்கையிலும் அநேக கோலியாத்துகள் எழும்பி வருகிறதை நாம் அனுதினமும் பார்க்கிறோம். சோதரன், நமக்கு விரோதமாய் செயல்படுகிறவர்கள், நமக்கு எதிராக எழும்பி வருகிறவர்கள், அது எந்த கோலியாத்தா இருந்தாலும், அது எவ்வளவு பெரிய ஆளா இருந்தாலும், எண்ணெய் என்கிறதான அபிஷேகம் நம்முடைய தலையில வைக்கப்பட்டு அந்த எண்ணெய் என்கிறதான அந்த அபிஷேகத்தினாலே, பரிசுத்தாவின் அபிஷேகத்தினாலே அனுதினமும் நிரம்பி வழிகிறவர்களாக நாம் மாறுவோமானால், நாம் விசுவாசம் மிக்கவர்களாகவும், நாம் நம்பிக்கையில பெருகினவர்களாகவும், நாம் விசுவாசத்துல வளர்ந்தவர்களாகவும், நாம் அவர்களை மேற்கொள்வதற்கு தேவையான அந்த பலத்தை உடையவர்களாகவும், நாம் நமக்கு எதிராய் நிற்கிறதான எதிரிகளை ஜெயிப்போம் என்கிறதான அந்த நம்பிக்கை உடையவர்களாகவும் நம்மை எது மாற்றுகிறது என்று சொல்லி நாம் பார்த்தோமானால், நம்மீது அந்த எண்ணெய் என்கிறதான அந்த அபிஷேகம் நம்முடைய தலையின் மீது வைக்கப்பட்டு அந்த அபிஷேகத்துல நாம் நிரம்பி வழியோமானால் நமக்குள்ள நல்ல நம்பிக்கை பெருகும், நமக்குள்ள நல்ல விசுவாசம் பெருகும், நமக்குள்ள நல்ல ஒரு தைரியம் பெருகும். சோதரம், இவர்களை நாம் எளிதாக மேற்கொள்ளலாம் என்கிறதான அந்த சிந்தனை நமக்குள்ள உருவாகும். நாம் சோதரம் நமக்கு எதிராய் வருகிறதான காரியங்களுக்கு முன்பதாக நாம் நிற்க முடியாமல் போவதற்கு காரணம் அநேக பிரச்சனைகள், போராட்டங்கள், பாடுகள் கோலியாத்தை போன்று எழும்பி வரும்போது அவைகளுக்கு முன்பதாக நாம் நிற்க முடியாமல் போவதற்கு காரணம் நம்முடைய தலையின் மீது எண்ணெய் என்கிறதான அந்த அபிஷேகம் வைக்கப்பட்டு அந்த எண்ணெய் என்கிறதான அந்த அபிஷேகத்துல நாம் நிரம்பி வழிகிறவர்களாக இராதபடியினாலே நாம் அநேக நேரத்துல முறிந்து போகிறவர்களாய் காணப்படுகிறோம். நாம் அநேக நேரத்துல ஓடி போகிறவர்களாய் காணப்படுகிறோம். நாம் அநேக நேரத்திலே சோர்ந்து போகிறவர்களாய் காணப்படுகிறோம். காரணம், அந்த எண்ணெய் என்கிறதான அந்த அபிஷேகம் தலையின் மீது வைக்கப்பட்டு அந்த அபிஷேகத்திலே நாம் நிரம்பி வழிகிறவர்களாக காணப்படவில்லை. அந்த அபிஷேகத்திலே அனுதினமும் நிரம்பி வழிந்து நாம் கர்த்தரை ஆராதிக்கிறவர்களாக காணப்படவில்லை. அதனால சுதரம் அநேக நேரத்திலே சோர்ந்து போய், அநேக நேரத்திலே நாம் விடாய்த்து போய், அநேக நேரத்திலே நாம் திடனற்று போய், பலனற்று போய், நம்பிக்கை
இல்லாதவர்களாக, விசுவாசம் இல்லாதவர்களாக, நமக்கு நாமே புலம்பிக் கொண்டு, நமக்கு நாமே அங்கலாய்த்து கொண்டு அநேக நேரத்தில் தைரியத்தை இழந்தவர்களாக நாம் காணப்படுகிறோம். காரணம், நம்மீது எண்ணெய் என்கிறான் அந்த அபிஷேகம் வைக்கப்பட்டு நாம் நிரம்பி வழியவில்லை. சோதரம். அப்போ தாவீதுக்கு வந்ததான சத்துருக்கள், ஏராளமான சத்துருக்கள். முதலாவது சவுல் என்கிறதான அந்த சத்துருவில இருந்து ஆரம்பித்து சோதரம் அடுத்து ஒவ்வொருத்தரா வருகிறதை நாம் பார்க்க முடியும். சோதரம், சவுல் தாவீதுக்கு விரோதமாக எழும்ப வேண்டிய அவசியமே கிடையாது. சவுல் பெரிய ராஜா, தேசத்தை ஆளுகிறதான அந்த ராஜா. சோதரம், பெரிய ராஜா ஒரு சாதாரண தாவீதுக்கு விரோதமா எழும்புகிறதா பார்க்கிறோம். பெரிய ராஜா தான். அந்த பெரிய ராஜாவையும் மேற்கொள்வதற்கு தாவீதுக்குள்ள இருந்ததான, தாவீதின் தலை மீது வைக்கப்பட்டதான அந்த அபிஷேகம் என்கிறதான அந்த எண்ணெய் என்கிறதான அந்த அபிஷேகம் சவுலையும் மேற்கொள்வதற்கு, அவர் ராஜாவாய் இருந்தாலும் அந்த ராஜாவையும் மேற்கொள்வதற்கு அது போதுமானதாக காணப்பட்டது. ஆகவே சோதரன், நமக்கு முன்பதாக நிற்கிறதான காரியம் எவ்வளவு பெரிய காரியமாய் இருந்தாலும், அது எந்த காரியமாய் இருந்தாலும், அது மலை போன்ற காரியமாய் இருந்தாலும், அது பர்வதம் போன்றதான ஒரு காரியமாய் இருந்தாலும், அது சோதரன் ராஜாவுக்கு ஒப்பான ஒரு பெரிய காரியமாய் இருந்தாலும், எண்ணெய் என்கிறதான அந்த அபிஷேகம் நம்முடைய தலையின் மீது வைக்கப்பட்டு அந்த அபிஷேகத்துல நாம் நிரம்பி வழிகிறவர்களாக காணப்படுவோமானால், சோதரம், நாம் நல்ல விசுவாசத்தோடும் தைரியத்தோடும் நல்ல நம்பிக்கையோடும் சோதரம் இவைகளை மேற்கொள்வோம் என்கிறதான அந்த நிச்சயத்தோடு நாம் காணப்படுவோம். நாம் சோர்ந்து போக மாட்டோம், நாம் தைரியமற்று போக மாட்டோம். ஆகவே நம்முடைய தலையில் வைக்கப்பட வேண்டியதான எண்ணெய் எது என்று சொல்லி நான் பார்த்தோம்னால், அபிஷேகம் என்கிறதான அந்த எண்ணெய் முதலாவது வைக்கப்பட வேண்டும். அதனால சங்கீதம் 23 நாம் வாசிக்கும் போது, சத்துருக்களுக்கு முன்பதாக பந்தியை ஆயத்தப்படுத்தி என் தலையை எண்ணெயால் அபிஷேகம் பண்ணுகிறேன், என் பாத்திரம் நிரம்பி வழிகிறது என்று சொல்லி தாவீது சொல்லுகிறதை நாம் பார்க்கிறோம். ஏன்னா தாவீதுக்கு எதிராக இருந்ததான சத்துரு கொஞ்சம் நஞ்சம் கிடையாது. சோதரன், நிறைய சத்துரு. அவர் சோதரன் அந்த முதிர் வயது வரைக்கும் யுத்தத்துக்கு போகிறத நம்ம பார்க்க முடியும். அப்போ எல்லா சத்துருக்களையும் மேற்கொள்வதற்கு கர்த்தருடைய ஆவியானவர் பலன் தந்தார், தேவன் நடத்தினார். அடுத்து நம்ம பார்த்தோம்னா, தாவீதோடு கூட கர்த்தர் கூட இருக்கிறதை நம்ம பார்க்கிறோம். இந்த 1 சாமுவேல் 16ஆம் அதிகாரத்துல நாம் வாசித்து பார்த்தோம்னால் 18வது வசனம், 1 சாமுவேல் 16ஆம் அதிகாரத்துல 18ஆம் வசனம், அப்பொழுது அந்த வேலைக்காரில் ஒருவன் பிரதியுத்தரமாக, இதோ பெத்லெகேமியனாகிய ஈசாயின் குமாரன் ஒருவனை கண்டிருக்கிறேன், அவன் வாசிப்பதில் தெரிந்தவன், அவன் பராக்கிரமசாலி, யுத்த வீரன், காரிய சமத்தன், சௌந்தரியம் உள்ளவன், கர்த்தர் அவனோடு கூட இருக்கிறார் என்றான் என்று சொல்லி நாம் வாசிக்கிறோம். கர்த்தர் அவனோடு கூட இருக்கிறார். சோதரம், அப்போ கர்த்தர் நம்மோடு கூட இருக்கிறாரா இல்லையா என்பதை நாம் எப்படி அறிந்து கொள்ள முடியும்? நம் தலையின் மீது அபிஷேகம் வைக்கப்பட்டு அந்த அபிஷேகத்துல அனுதினமும் நிரம்பி வழிகிறவர்களாய் நாம் காணப்பட்டோம். ஆனால் கர்த்தர் நம்ம கூட இருந்து நம்மை நடத்துகிறார் என்று சொல்லி நாம் புரிந்து கொள்ள முடியும். அபிஷேகம் பெற்று அந்த அபிஷேகத்துல அனுதினமும் நம்ம நிரம்பி வழியல அப்படின்னா கர்த்தர் நம்ம கூட இருந்து நம்மை நடத்த முடியாது. சோதரம், அப்போ கர்த்தர் நம்ம கூட இருந்து அனுதினமும் நம்மை நடத்த வேண்டுமானால் நம்முடைய தலையில் எண்ணெய் என்கிறதான அந்த அபிஷேகம் வைக்கப்பட்டு நாம் நிரம்பி வழிகளாய் காணப்படுவோமானால் கர்த்தர் நம்ம கூட இருந்து நம்மை நடத்துவதை நாம் உணர முடியும். நம்முடைய வாழ்க்கையிலே நாம் பார்க்க முடியும். கர்த்தர் நம்ம கூட இருந்து நம்மை நடத்துவதை நாம் பார்க்க முடியும். கர்த்தர் நம்ம கூட இருந்து நம்மை நடத்துவதற்கும் கர்த்தர் நம்ம கூட இல்லாம நாமே தனியே நடந்து போவதற்கும் உள்ள வித்தியாசத்தை நாம் பார்க்க முடியும். தாவீதோடு கூட கர்த்தர் கூட இருந்தார். சோதரன், கர்த்தர் கூட இருந்தார் என்பதை சோதரன் அதை யார் பார்க்கிறார்? சவுலுடைய வேலைக்காரர்கள் பார்க்கிறார்கள். சவுலுடைய வேலைக்காரர்கள் பார்க்கிறார்கள். கர்த்தர் அவனோடு கூட இருக்கிறார் என்றான். தாவீது சொல்லல கர்த்தர் என் கூட இருக்கிறார் அப்படின்னு தாவீது சொல்லல. இந்த இடத்துல சோதரன் சவுலுடைய வேலைக்காரன். அப்பொழுது அந்த வேலைக்காரில் ஒருவன் என்று சொல்லப்படும் சவுல் 17ஆம் வசனம் வாசிக்கும் போது, சவுல் தன் ஊழியக்காரரை பார்த்து, நன்றாய் வாசிக்கத்தக்க ஒருவனை தேடி என்னிடத்தில் கொண்டு வாருங்கள் என்றான். அப்பொழுது அந்த வேலைக்காரரில் ஒருவன் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அப்போ சவுலுடைய அந்த ஊழியக்காரன் என்ற வேலைக்காரரில் ஒருவன் தாவீதோடு கூட
கர்த்தர் கூட இருக்கிறதை உணர்கிறதை நாம் பார்க்கிறோம். உணர்ந்தபடியினாலே சவுலினிடத்துல தாவீதை குறித்து சொல்லுகிறதை நாம் பார்க்கிறோம். அப்போ கர்த்தர் நம்ம கூட இருக்கிறார் என்பதை நாம் செய்கிறதான அந்த காரியங்கள், நாம் பேசுகிறதான காரியங்கள், நம் மீது வைக்கப்பட்டிருக்க அந்த அபிஷேகத்தின் மூலமாக, நமக்குள்ள இருந்த அபிஷேகம் வெளிப்படுவதன் மூலமாக, சோதரம் அந்த அபிஷேகம் வெளிப்படுகிறதான அந்த காரியங்கள் மூலமாக கர்த்தர் நம்மோடு கூட இருந்து நம்ம நடத்துகிறார் என்பதை மற்றவர்கள் பார்த்து அடையாளம் கண்டு கொள்ளத்தக்கதான நிலைமையிலே நம்முடைய வாழ்க்கை காணப்படுவோமானால், நம்முடைய காரியங்கள் காணப்படுவோமேனால், நம்முடைய ஆவிக்குரிய வாழ்க்கையை காணப்படுவோமானால், நாம் தாவீதை போல எல்லாவற்றிலும் ஜெயம் உள்ளவர்களாக காணப்படுவோம். அப்போ அந்த தாவீது மீது வைக்கப்பட்ட அந்த அபிஷேகம், இரண்டாவது கர்த்தர் கூட இருக்கிறதான காரியம், இதை எல்லாமே தாவீதுக்கு சாதகமாக, தாவீது அடுத்தடுத்து முன்னேறி செல்வதற்கு சாதகமாக இருக்கிறதை நாம் பார்க்க முடியும். தாவீது அடுத்தடுத்து முன்னேறி அவர் ஜெயமுள்ளவராக ஜெயித்து கொண்டே போவதற்கு இந்த காரியங்கள் எல்லாம் உதவியாக இருக்கிறதை நாம் பார்க்க முடியும். அப்போ அந்த அபிஷேகம் என்கிறதான எண்ணெய் நம்முடைய தலையின் மீது வைக்கப்படும் போது கர்த்தர் நம்ம கூட இருந்து நம்மை நடத்துவார். அதை மற்றவர்கள் பார்க்கத்தக்க விதத்திலே கர்த்தர் நம்மை நடத்துவார். சோதரம், ஆகவே அபிஷேகம் என்கிறதான அந்த எண்ணெய் அனுதினமும் வைக்கப்படுவதற்கு நாம் ஒப்பு கொடுப்போம். கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பார். அடுத்து நாம் வேதத்துல பார்த்தோம்னால், அடுத்து எந்த எண்ணெய் நம்முடைய தலையில வைக்கப்பட வேண்டும் என்று சொல்லி நாம் பார்த்தோம்னால், இன்னும் 2 காரியங்கள் இருக்கிறதை நாம் பார்க்க முடியும். முதலாவது, இந்த அபிஷேகம் என்கிறதான அந்த எண்ணெய் நம்முடைய தலையின் மீது வைக்கப்படுவதற்காக நாம் சில நிமிடங்கள் நல்லா ஸ்தோத்திரம் பண்ணி நாம் அடுத்த அந்த காரியத்துக்குள்ளாக போகலாம். எல்லாரும் சோதரம் பண்ணுவோம். ஹல்லேலூயா. ஆண்டவரே துதிக்கிறோம், 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 துதிக்கிறோம். இந்த சங்கீதம் 23 சொல்லப்பட்டபடி, 5ஆம் வசனத்தில் சொல்லப்பட்டபடி, ஆண்டவரே துதிக்கிற ராஜா, துதிக்கிற ராஜா, துதிக்கிற ராஜா, துதிக்கிற ராஜா. ஓ ஷமா ஹந்த ரபா ஹந்து ரிபி கபா கத ரபா லதா ரமா அந்த ரபோதி ஆக்க டாக்க கத ரகத ரபா. ஆண்டவரே துதிக்கிறோம், சோதரம், சோதரம். ஷமா ஹந்து ரிமி கபா கத ரபா லதா ரமா ஹந்து ரிபி கபா கத ரபா. ஆண்டவரே, அபிஷேகம் என்கிறதான அந்த எண்ணெய் எங்க தலையின் மீது வைக்கப்பட வேண்டுமே. அந்த எண்ணெயின் அபிஷேகத்துல நாங்கள் அனுதினமும் நிரம்பி வழியத்தக்கதாய் எங்களை ஒப்பு கொடுக்கிறோம் என்று சொல்லும், எங்களை ஒப்பு கொடுக்கிறோம் என்று சொல்லும். ஓ ஷமா ஹந்த ரபா லதா ரமா ஹந்து ரிபி கபா கத ரபா லதா ரமா. சில நிமிடங்கள் நல்லா அர்ப்பணித்து ஒப்பு கொடுத்து ஜெபம். ஓ ஷமா ஹந்த ரபோதி ஆக்க டாக்க கத ரபா. ஆண்டவரே துதிக்கிறோம், சோதரம், 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 சோதரிக்கிற அந்த கப்பனம். ஓ ஷமா ஹந்து ரிமி கபா கத ரபா லதா ரமா அந்த ரபோதி ஆக்க டாங்க கத ரகத ரபா. ஓ ரிபி கபா கத ரபா கத ரபா லபா ரபா லபா ரபா லபா. ஆண்டவரே துதிக்கிறோம், ஒப்பு கொடுக்கிற அந்த கப்பனை, ஒப்பு கொடுக்கிற அந்த கப்பனை. சங்கீதம் 23:5 ஒப்பு கொடுக்கிறேன். ஓ ஷமா ஹந்து ரிமி கபா கந்த ரபா லதா ரமா. ஆண்டவரே, எண்ணெய் என்கிறதான அந்த அபிஷேகம், பரிசுத்த ஆவியினுடைய அபிஷேகம் அனுதினமும் எனக்குள்ள நிரம்பி வழியத்தக்கதாய், உடைய அபிஷேகத்துல நிரம்பி வழிகிறதான பாத்திரமாய் மாறத்தக்கதாய் நான் ஒப்பு கொடுக்கிறேன், ஒப்பு கொடுக்கிறேன். ஓ ஷமா ஹந்த ரபா லதா ரமா லதா ரபம் அந்த ரமஹந்து ரிபி கபகத ரபலதா. விசுவாசம் பலனடைவதாக, ஆவிக்குரிய வாழ்க்கை பலனடைவதாக. ஓ ரிபி கபகத ரபா லதா ரமா. அநேக நேரத்துல சோர்ந்து போகிறதான நிலைமைகள் மாறுவதாக, அநேக நேரத்தில் அங்கலாய்க்கிற நிலைமைகள் மாறி போவதாக, அநேக நேரத்துல துவண்டு போய் கிடக்கிறதான அந்த அனுபவங்கள் இயேசுவின் நாமத்துல அமை மாறி போவதாக. சந்துரிபி கடகதியா கடாக்கடகத ரகத ரபம். அமை படுக்கையில முகங்குப்பற விழுந்து கண்ணீர் விட்டு அநேக நேரத்துல அங்கலாய்த்து புலம்பி வாழ்க்கையை நொந்து கொண்டு இருக்கிறதான ஒவ்வொரு தேவ பிள்ளைகளையும் இந்த நேரத்துல கர்த்தருடைய ஆவியான பலப்படுத்தும்படியா ஜெபிக்கிறோம். ஓ ஷமா ஹந்து ரிபி கபா கத ரபா லதா ரபா லதா ரபா லதா ரபா. ஆண்டவரே துதிக்கிறோம், சோதரம், 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 சோதரம். என்ன செய்வதென்று தெரியாமல், ஏது செய்வதென்று தெரியாமல், எப்படி அடுத்த காரியத்துக்குள்ளாக கடந்து போவது என்று தெரியாமல் அங்கலாய்க்கிற புலம்புகிறதான, ஆண்டவரே தேம்பி தேம்பி அழுகிறதான ஒவ்வொரு தேவ பிள்ளைகளுக்கும் நம்முடைய வல்லமையான கரத்தினால கத்த தொட்டு பலப்படுத்தும்படியா ஜெபிக்கிறோம். எண்ணெய் என்கிறதான அந்த அபிஷேகத்தை ஆண்டவரே தலையின் மீது பெற்றுக் கொண்டவர்களாக, அந்த அபிஷேகத்துல அனுதினம் நிரம்பி வழிகிறவர்களாக ஒவ்வொரு தேவ பிள்ளைகளும் இயேசுவின் நாமத்துல மாறுவார்களா. ஷமா ஹந்த ரபலத ரபலத ரபா.
ஆண்டவரே துதிக்கிறோம், சோதரம் 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 ஸ்தோத்தரிக்கிறோம் தகப்பனே. மாற்றுங்க ராஜா, மாற்றுங்க ராஜா, மாற்றுங்க ராஜா. சோதரம் சோதரம் சோதரம். அடுத்து நம்முடைய தலையில் வைக்கப்பட வேண்டியதான அந்த எண்ணெய் எப்படிப்பட்டது, அது எதற்கு ஒப்பானது என்று சொல்லி நாம் வேதத்துல பார்த்தோம்னால், சங்கீதம் 141 சங்கீதம் 5வது வசனம். சங்கீதம் 141:5 வாசிக்கிறேன். நீதிமான் என்னை தயவாய் குட்டி என்னை கடிந்து கொள்ளட்டும், அது என் தலைக்கு எண்ணெயை போல் இருக்கும், என் தலை அதை அள்ள தட்டுவதில்லை, அவர்கள் இக்கட்டுகளில் நான் இன்னும் ஜபம் பண்ணுவேன் என்று இந்த இடத்துல சொல்லப்பட்டிருக்கிறதை நாம் பார்க்கிறோம். இந்த இடத்துல அது என் தலைக்கு எண்ணெயை போல் இருக்கும் என்று சொல்லப்பட்டிருக்கிறதை நாம் பார்க்கிறோம். எது தலைக்கு எண்ணெயை போல் இருக்கும்? நீதிமான் என்னை தயவாய் குட்டி என்னை கடிந்து கொள்ளட்டும். அப்போ நீதிமான் கொட்டி கடிந்து கொள்கிறதான காரியம் என் தலைக்கு எண்ணெயை போல் இருக்கும் என்று இந்த இடத்துல தாவீது சொல்லுகிறதை நாம் பார்க்கிறோம். இது தாவீதினுடைய சங்கீதமாய் இருக்கிறது. தாவீது சொல்லுகிறதை நாம் பார்க்கிறோம். அப்போ தாவீது எப்போ கடிந்து கொள்ளப்பட்டார், எப்போ அவர் கடிந்து கொள்ளப்பட்டு எப்போ அவர் குட்டப்பட்டார் என்று சொல்லி நாம் பார்த்தோம்னால், சில உதாரணங்கள் தாவீதினுடைய வாழ்க்கையில நாம் பார்க்க முடியும். அப்போ நமக்கு நம்முடைய வாழ்க்கையில நமக்கு அந்த குட்டி கடிந்து கொள்கிறதான அந்த எண்ணெய் நம்முடைய தலைக்கு தேவையாய் இருக்கிறது. அது நம்முடைய வாழ்க்கைக்கு தேவையாய் இருக்கிறது. அது நம்முடைய வாழ்க்கையின் முன்னேற்றத்துக்கும் ஆசீர்வாதத்துக்கும் ஆவிக்குரிய வாழ்க்கையினுடைய வளர்ச்சிக்கும் அது உதவியாக இருக்கிறது. ஆகவே அந்த எண்ணெய் நமக்கு தேவை. எந்த எண்ணெய்? குட்டி கடிந்து கொள்ளப்படுதல் என்கிறதான அந்த எண்ணெய் நமக்கு தேவையாக காணப்படுகிறது. சோதரம், இன்னைக்கு அநேகருடைய வாழ்க்கையில அந்த எண்ணெய் இல்லாதபடினாலே, கடிந்து கொள்ளப்படுதல் என்கிறதான அந்த எண்ணெய் அநேகருடைய வாழ்க்கையில இல்லாதபடியினாலே வழி மாறி போகிறதை நாம் பார்க்கிறோம், திசை மாறி போகிறதை நாம் பார்க்கிறோம். அது மாத்திரமல்லாமல் அந்த குட்டுதல் என்கிறதான அந்த எண்ணெய், அந்த கடிந்து கொள்ளுதல் என்கிறதான அந்த எண்ணெயை அநேகர் ஏற்றுக்கொள்ளாததினாலே, அல்ல தட்டுகிறதுனாலே அவர்கள் வழி விலகி போகிறதை நாம் பார்க்கிறோம். இப்படி வழி விலகி போகிறவர்கள் நம்ம என்னதான் சொன்னாலும் கேட்க மாட்டாங்க. சோதரம், அப்படி வழி விலகி போற நிமித்தமாக அநேக நன்மைகளையும் ஆசீர்வாதங்களையும் அவர்கள் இழந்து போகிறதை நாம் பார்க்க முடியும். நாம் தொடர்ந்து வாசித்தோம்னால், இதை குறித்து வேதம் என்ன சொல்லுகிறது என்று சொல்லி நாம் பார்த்தோம்னால், நீதிமொழிகள் 27ஆம் அதிகாரம் 5வது வசனம், நீதிமொழிகள் 27:5 என்ன சொல்லுகிறது என்று சொல்லி நாம் கவனித்து பார்த்தோம்னால், மறைவான சிநேகத்தை பார்க்கிலும் வெளிப்படையான கடிந்து கொள்ளுதல் நல்லது என்று சொல்லப்பட்டிருக்கிறது. வெளிப்படையான கடிந்து கொள்ளுதல் நல்லது. சோதரம், அந்த வெளிப்படையா கடிந்து கொள்ளுகிறதான ஆட்களை யாருக்கும் பிடிக்காது. நம்ம பிராக்டிக்கலா நம்ம பாக்குறோம், பிராக்டிக்கலா அனுபவ ரீதியா நம்ம பாக்குறோம். வெளிப்படையா யாராவது கடிந்து கொண்டா அந்த ஆட்களை யாருக்கும் பிடிக்காது. அவங்க பக்கத்துல கூட யாரும் போக மாட்டாங்க. அவங்கள கண்டால் என்ன பண்ணிரும்? விலகி போயிருவோம். சொல்றோம், இந்த மனுஷனுக்கு வேலை இல்லை அப்படின்னு சொல்லிட்டு விலகி போயிருவோம். அப்போ வெளிப்படையான கடிந்து கொள்ளுதல் நல்லது என்று சொல்லி வேதம் அது தெளிவாய் சொல்லுகிறதை நாம் பார்க்கிறோம். எதற்காக? வெளிப்படையாக கடிந்து கொள்ளுகிறவர்கள் நம்ம கூட இருக்கும்போது, நம்மோடு இருக்கும்போது நாம் சரிபடுத்தப்படுவோம். அது நம்முடைய ஆவிக்குரிய வாழ்க்கையின் நன்மைக்கும் ஆசீர்வாதத்துக்கும் ஏதுவாக காணப்படும். இதை குறித்து தீத்து புத்தகத்திலே நாம் வாசித்தோம்னால், தீத்து புத்தகத்திலே தீத்துவுக்கு பவுல் என்ன ஆலோசனை சொல்லுகிறார் என்று சொல்லி நாம் கவனித்து பார்த்தோம்னால், சில காரியங்கள் இருக்கிறதை நாம் பார்க்க முடியும். தீத்து 1ஆம் அதிகாரம் 14வது வசனம். தீத்து புத்தகம் 1ஆம் அதிகாரம் 14வது வசனம். இங்க நாம் வாசிக்கும் போது 1:14, விசுவாசத்துல ஆரோக்கியம் உள்ளவர்களாக இருக்கும்படி நீ அவர்களை
கண்டிப்பாய் கடிந்து கொள் என்று சொல்லப்பட்டு இருக்கிறதை நாம் பார்க்கிறோம். விசுவாசத்திலே ஆரோக்கியம் உள்ளதாய் இருக்கும்படி நீ அவர்களை கண்டிப்பாய் கடிந்து கொள் என்று சொல்லி இந்த இடத்துல அப்போஸ்தலனாகிய பவுல் தீத்துவுக்கு சொல்லுகிறதை நாம் பார்க்கிறோம். தீத்துவுக்கு எழுதுகிறதை நாம் பார்க்கிறோம். கண்டிப்பாய் கடிந்து கொள், விசுவாசத்துல ஆரோக்கியம் உள்ளவர்களாக இருக்கும்படி நீ சந்திக்கிறதான அந்த விசுவாசிகள், தீத்துவே நீ சந்திக்கிறதான அந்த விசுவாசிகள், சந்திக்கிறதான அந்த மக்கள் விசுவாசத்துல ஆரோக்கியம் உள்ளவர்களாக இருக்கும்படி அவர்களை கண்டிப்பாய் கடிந்து கொள் என்று சொல்லி இந்த இடத்துல பவுல் தீத்துவுக்கு சொல்லுகிறதை நான் பார்க்கிறோம். அப்போ இந்த இடத்துல கடிந்து கொள்ளுதல் என்கிறதான அந்த காரியம், கடிந்து கொள்ளுகிறதான அந்த எண்ணெய் எதற்காக பயன்படுத்தப்படுகிறது என்று சொல்லி நான் பார்த்தோமானால், நாம் விசுவாசத்துல ஆரோக்கியம் உள்ளவர்களாக இருக்கும்படி அது நமக்கு உதவியாக காணப்படுகிறது. இயேசு கிறிஸ்துவும் கூட தம்முடைய சீடர்களை கடிந்து கொள்ளுகிறதை நாம் பார்க்க முடியும். ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து உயிர்த்தெழுந்த பின்பு உயிர்த்தெழுந்து தம்முடைய சீசர்களுக்கு தரிசனமாகிறார். தரிசனமாகும் போது சீசர்கள் ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவை நம்பவில்லை. சோதரம் அந்த நேரத்துல அவர் கடிந்து கொள்கிறதை நாம் பார்க்கிறோம். விசுவாச குறைவை குறித்து கடிந்து கொள்கிறதை நாம் பார்க்கிறோம். சோதரம் இது உயிர்த்தெழுந்த பின்பு. அதே போல ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து ஊழியம் செய்கிறதான நாட்களிலே தம்முடைய சீசர்களை கடிந்து கொள்கிறதை நாம் பார்க்கிறோம். அப்பவும் என்ன காரியம்? விசுவாச குறைவு. சோதரம் விசுவாசம் இல்லாத ஒரு காரியத்தை நாம் பார்க்க முடியும். அங்க கப்பலை பிரயாணம் பண்ணுகிறார்கள், காற்றடிக்கிறது, கடல் கொந்தளிக்கிறது, அங்கு பெரிய இரைச்சல் உண்டாகிறது. சோதரம் அப்போ இயேசு கிறிஸ்து அவங்க விசுவாச குறைவை பார்த்து கடிந்து கொள்ளுகிறதை நாம் பார்க்கிறோம். அப்போ அந்த கடிந்து கொள்ளுகிறதான அந்த எண்ணெய் நம்முடைய தலைக்கு எதற்கு தேவை? நாம் விசுவாசத்துல ஆரோக்கியம் உள்ளவர்களாக வளரும்படி, நாம் விசுவாசத்துல ஆரோக்கியம் உள்ளவர்களாக நிலைத்திருக்கும்படி, நாம் விசுவாசத்துல ஆரோக்கியம் உள்ளவர்களாக முன்னேறும்படி, நாம் ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவை விசுவாசிக்கிறான அந்த விசுவாசத்துல நாம் தேறி வரும்படிக்கு நமக்கு நம்முடைய தலைக்கு அங்கு கடிந்து கொள்ளுதல் என்கிறதான அந்த எண்ணெய் அவசியமாய் காணப்படுகிறது. அது தேவையாய் காணப்படுகிறது. இதே தீத்து புத்தகம் 2ஆம் அதிகாரத்துல 15வது வசனம், தீத்து 2ஆம் அதிகாரம் 15வது வசனம் இங்க நாம் வாசிக்கும் போது, இவைகளை நீ பேசி போதித்து சகல அதிகாரத்தோடும் கடிந்து கொள், ஒருவனும் உன்னை அசட்டை பண்ண இடங்கொடாதிருப்பாயாக என்று சொல்லப்பட்டிருக்கிறதை நாம் வாசிக்கிறோம். இந்த இடத்துல பவுல் தீத்துவுக்கு என்ன சொல்லுகிறார்? இவைகளை நீ பேசி போதித்து சகல அதிகாரத்தோடும் கடிந்து கொள் என்று சொல்லுகிறதை நாம் பார்க்கிறோம். சொல்றோம், தீத்துவே உனக்கு சகல அதிகாரம் கொடுக்கப்பட்டிருக்கிறது, ஆவிக்குரிய அதிகாரம் கொடுக்கப்பட்டிருக்கிறது. சகல அதிகாரத்தோடும் சொல்றோம் இவைகளை நீ போதித்து கடிந்து கொள். சொல்றோம் ஒருவனும் உன்னை அசட்ட பண்ண இடங்கொடாதிருப்பாயாக என்று சொல்லி பவுல் தீத்துவுக்கு சொல்லுகிறதை நாம் பார்க்கிறோம். இன்னைக்கு உள்ள காலகட்டத்துல எப்படி எல்லாம் கடிந்து கொள்ள முடியுமா அப்படின்னு பார்த்தோம்னா, அந்த கடிந்து கொள்ளுதல் என்கிறதான காரியம் குறைவாகத்தான் காணப்படுகிறது. நிறைய இடங்கள்ல இல்லவே இல்லை. சோதரம் அதாவது ஆசீர்வாதமான காரியங்களையே, மேலோட்டமான காரியங்களையே அநேக இடத்துல பேச வேண்டியதான சூழ்நிலை காணப்படுகிறது நான் பார்க்கிறோம். அதுதான் ஜனங்களுக்கும் பிடிக்குது, மக்களும் அதைத்தான் விரும்புறாங்க. அப்போ இந்த இடத்துல பவுல் தீத்துவுக்கு சொல்லும் போது அவர் தெளிவாய் சொல்லுகிறதை நாம் பார்க்கிறோம். சகல அதிகாரத்தோடும் கடிந்து கொள் என்று சொல்லுகிறதை நாம் பார்க்கிறோம். அப்போ நாம் ஒவ்வொருத்தருக்கும் ஆண்டவருக்குள்ள, கிறிஸ்துவுக்குள்ள விசுவாசத்துல வளரணும்னு நினைக்கிற நாம் ஒவ்வொருத்தருக்கும், ஆண்டவருக்குள்ள நிலை நிற்கணும்னு நினைக்கிற நாம் ஒவ்வொருத்தருக்கும் கடிந்து கொள்ளுதல் என்கிறதான அந்த எண்ணெய் அவசியமாய் காணப்படுகிறது, தேவையாய் காணப்படுகிறது. ஆகவே ஒருத்தர் நல்லா ஆவிக்குரிய வாழ்க்கையிலே முதிர்ந்ததான நல்ல ஒரு விசுவாசி வந்து கடிந்து கொள்வாரே ஆனால், அவைகளை ஏற்றுக்கொள்வோமானால் அது நம்முடைய வாழ்க்கைக்கு நன்மைக்கு ஏதுவாகும், ஆசீர்வாதத்துக்கு ஏதுவாகும் காணப்படும். அடுத்து நாம் பார்த்தோம்னால், இந்த கடிந்து கொள்கிறதான அந்த எண்ணெய் நம்முடைய தலைக்கு வரும்போது நம்முடைய நமக்கு வருகிறதான நன்மைகள் என்ன என்று சொல்லி வேதத்துல நான் கவனித்து பார்த்தோம்னால் அநேக காரியத்தை நாம் பார்க்க முடியும். கலாத்தியர் நிருபம் 6ஆம் அதிகாரம் 1வது வசனம். கலாத்தியர் 6:1.
இங்க நாம் வாசிக்கும் போது, சகோதரரே, ஒருவன் யாதொரு குற்றத்தில் அகப்பட்டால் ஆவிக்குரியவர்களாகிய நீங்கள் சாந்தமுள்ள ஆவியோடும் அப்படிப்பட்டவனை சீர்பொருந்த பண்ணுங்கள். நீயும் சோதிக்கப்படாதபடி உன்னை குறித்து எச்சரிக்கையாயிரு என்று சொல்லப்பட்டிருக்கிறதை நாம் பார்க்கிறோம். அப்போ அந்த இடத்துல எப்படி கடிந்து கொள்ள வேண்டும்? ஆவிக்குரியவர்களாகிய நீங்கள் சாந்தமுள்ள ஆவியோடு அப்படிப்பட்டவனை சீர்பொருந்த பண்ணுங்கள். சாந்தமுள்ள ஆவியோடு யாராவது ஒருத்தர் நம்மை கடிந்து கொண்டால், அதை நாம் ஏற்றுக்கொண்டால், அது நம்முடைய ஆவிக்குரிய வாழ்க்கைக்கு ஆசீர்வாதமாக இருக்கும். சோதரம், அந்த இடத்துல அப்படி கடிந்து கொள்ளுகிறதான நபர்களுக்கும் இங்கு ஆலோசனை சொல்லப்பட்டிருக்கிறது. கடிந்து கொள்ளுகிறதான நீயும் சோதிக்கப்படாதபடி உன்னை குறித்து எச்சரிக்கையாயிரு என்று சொல்லப்பட்டிருக்கிறது. இங்கு கடிந்து கொள்ளுவதான காரியம் எதற்கு? சீர்பொருந்துவதற்கு நம்முடைய ஆவிக்குரிய வாழ்க்கையை நாம் சீர்பொருந்துவதற்கு, ஆண்டவரோடு சீர்பொருந்துவதற்கு, ஆண்டவருடைய வார்த்தையோடு சீர்பொருந்துவதற்கு, ஆண்டவருடைய சமூகத்தோடு சீர்பொருந்துவதற்கு, ஆண்டவரோடு உள்ள அந்த ஐக்கியத்திலே நாம் சீர்பொருந்தி முன்னேறுவதற்கு இந்த கடிந்து கொள்ளுதல் என்கிறதான அந்த எண்ணெய் நம்முடைய தலைக்கு தேவையாய் இருக்கிறது. அப்போ சோதரம், அந்த சீர்பொருந்துதல் என்கிறதான அந்த காரியம் சோதரம் நமக்கு தேவையாய் இருக்கிறது. ஆவிக்குரிய வாழ்க்கையுடைய வளர்ச்சிக்கு தேவையாய் இருக்கிறதை நாம் இந்த இடத்துல பார்க்கிறோம். அடுத்து நாம் பார்த்தோமானால் நீதிமொழிகள் 1 அதிகாரம் 23 வசனம். நீதிமொழிகள் 1:23. இந்த இடத்துல வாசிக்கும் போது, என் கடிந்து கொள்ளுதலுக்கு திரும்புங்கள், இதோ என் ஆவியை உங்களுக்கு அருளுவேன், என் வார்த்தைகளை உங்களுக்கு தெரிவிப்பேன் என்று சொல்லி இந்த நீதிமொழிகளிலே எழுதப்பட்டிருக்கிறது நாம் பார்க்கிறோம். என் கடிந்து கொள்ளுதலுக்கு திரும்புங்கள், இதோ என் ஆவியை உங்களுக்கு அருளுவேன், என் வார்த்தைகளை உங்களுக்கு தெரிவிப்பேன். அப்போ கடிந்து கொள்ளும் போது, அந்த கடிந்து கொள்ளுதலுக்கு திரும்பும் போது இங்க என்ன நன்மையை ஆண்டவர் தருகிறார் என்று சொல்லி நான் பார்த்தோம்னால், என் ஆவியை உங்களுக்கு அருளுவேன் என்று சொல்லி ஆண்டவர் சொல்லுகிறதை நான் பார்க்கிறோம். அப்போ சோதரம், ஆண்டவர் அந்த வாக்குத்தத்தம் நிறைவேறுவதற்கு ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து சீசர்களை பார்த்து சொன்னார், நீ எவை காத்திருங்கள் என்று சொல்லுகிறதை நான் பார்க்க முடியும். யாரெல்லாம் போய் காத்திருந்தாங்களோ அவர்கள் அந்த ஆவியை பெற்றுக்கொண்டார்கள். பரிசுத்த ஆவியின் வல்லமையை பெற்றுக்கொள்ளுகிறதை நாம் பார்க்க முடியும். அப்போ அவங்க காத்திருக்கல அப்படின்னா அந்த வாக்குத்தத்தம் நிறைவேறி இருக்காது. அப்போ அவர்கள் காத்திருங்கள் என்று சொன்னதான அந்த வார்த்தையை கேட்டு அங்கு போய் காத்திருக்கிறதை நாம் பார்க்கிறோம். காத்திருந்து அந்த பரிசுத்த ஆவியினுடைய அந்த வரத்தை, அந்த அபிஷேகத்தை சீசர்கள் யாவரும் பெற்றுக்கொள்கிறதை நாம் பார்க்கிறோம். அப்போ சில பேரை கடிந்து கொள்ள வேண்டியதாய் காணப்படுகிறது. எதற்காக? சோதரம், ஆவியை பெற்றுக்கொள்வதற்காக, தேவனுடைய ஆவியை பெற்றுக்கொள்வதற்காக, பரிசுத்த ஆவியை பெற்றுக்கொள்வதற்காக சில பேரை கடிந்து கொள்ள வேண்டியது அவசியமாய் காணப்படுகிறது. அதுவும் குறிப்பா இந்த நாட்கள்ல வாலிப பிள்ளைங்களை சோதரம், ஏன்னா வாலிப பிள்ளைகளை நம்ம இந்த நாட்களை கவனித்து பார்த்தோம்னால் எதுலையுமே குறிப்பா ஆவிக்குரிய விதத்துல ஆர்வம் இல்லாதவர்களாய் இருக்கிறதை நாம் பார்க்கிறோம். சபையை குறித்து ஆர்வம் கிடையாது, வேதத்தை குறித்து ஆர்வம் கிடையாது, தேவ சமூகத்தை குறித்து அவர்களுக்குள்ள எந்த ஒரு ஆர்வமும் வாஞ்சியும் இல்லாமல் இருக்கிறதை நாம் பார்க்கிறோம். அப்போ அவர்களை கடிந்து கொண்டு சோதரம், அவர்களை மனம் திரும்புதலுக்கு ஏதுவாக நடத்தி தேவனுடைய ஆவியை பெற்றுக்கொள்வதற்கு நாம் நடத்துகிறவர்களாக காணப்பட வேண்டும். அந்த இடத்துல என் கடிந்து கொள்ளுதலுக்கு திரும்புங்கள் சோதரி, என் ஆவியை உங்களுக்கு அருள்வேன் என்று சொல்லி சொல்லப்பட்டு இருக்கிறதை நான் பார்க்கிறோம். சோதரம், சில நேரத்துல நம்ம நீண்ட வருஷமா ஜெபிக்கலாம் பரிசுத்த ஆவிக்காக, தேவனுடைய ஆவியை பெற்றுக்கொள்வதற்காக நீண்ட வருஷமா நம்ம ஜெபித்து கொண்டே இருக்கலாம். சோதரம், நான் 10 வருஷமா ஜெபிக்கிறேன், 5 வருஷமா ஜெபிக்கிறேன், எனக்கு பரிசுத்த ஆவியே கிடைக்க மாட்டேங்குன்னு சொல்லலாம். சோதரம், சில நேரம் ஆண்டவர் இந்த காரியத்தை விடும்படி, குறிப்பிட்ட பாவத்தை விடும்படி, குறிப்பிட்ட காரியத்தை விட்டு விடும்படி உணர்த்தும் போது அந்த கடிந்து கொள்ளுதலின் அந்த சத்தியத்தை கேட்டு, அந்த வார்த்தையை கேட்டு அவைகளை விட்டு விடும் போது, மனம் திரும்பும் போது, ஆண்டவருக்கு நேராக நம் இருதயத்தை திருப்பும் போது தேவன் தம்முடைய ஆவியை நமக்கு கொடுப்பதற்கு வல்லவராக இருக்கிறார். எதனால சில நேரத்துல சோதரம் பரிசுத்த ஆவியை பெற்றுக்கொள்ள முடியாதபடிக்கு, பரிசுத்த ஆவியை நிரம்பி வழிய முடியாதபடிக்கு நமக்குள்ள தடை காணப்படுகிறது? நாம் திரும்பவில்லை, ஆண்டவருக்கு நேராக திரும்பவில்லை, கர்த்தருடைய வார்த்தைக்கு நாம் செவி கொடுக்கவில்லை. அப்படி செவி கொடாதபடியினாலே
சோதரம் அப்படி நிரம்பி வழிகிறதான அந்த அபிஷேகத்தை பெற்றுக்கொள்ள முடியலை, கர்த்தருடைய ஆவியை பெற்றுக்கொள்ள முடியவில்லை. ஆகவே தேவ பிள்ளைகளாகி நாம், விசுவாச பிள்ளைகளாகி நாம் கர்த்தருடைய கடிந்து கொள்ளுதலுக்கு திரும்பும் போது தேவன் தம்முடைய ஆவியை கொடுக்கிறார் என்று சொல்லி நாம் பார்க்கிறோம். அப்படியானால் அந்த கடிந்து கொள்ளுதான அந்த எண்ணெய் நம்முடைய வாழ்க்கையில வரும்போது தேவனுடைய ஆவி நமக்கு கொடுக்கப்படுகிறது. எப்படிப்பட்டதான அந்த விலையேற பெற்றதான நன்மையை, ஆசீர்வாதத்தை நாம் பெற்றுக் கொள்ளுகிறவர்களாய் காணப்படுகிறோம். அடுத்து நாம் பார்த்தோம்னால் இந்த நீதிமொழிகள் 19ஆம் அதிகாரம் 25வது வசனம். நீதிமொழிகள் 19:25 இந்த இடத்துல வாசிக்கும் போது, பரிகாசக்காரனை அடி, அப்பொழுது பேதை எச்சரிக்கப்படுவான், புத்திமானை கடிந்துகொள், அவன் அறிவுள்ளவனாவான் என்று சொல்லப்பட்டு இருக்கிறது நாம் பார்க்கிறோம். யாரை கடிந்து கொள்ளணும்? புத்திமானை கடிந்துகொள், அவன் அறிவுள்ளவனாவான் என்று சொல்லப்பட்டு இருக்கிறது. அப்போ இங்கே அந்த எண்ணெய் என்கிறதான அந்த கடிந்து கொள்ளுதல் நம்முடைய தலைக்கு வரும்போது நாம் அறிவுள்ளவர்களாக மாறத்தக்கதாக தேவன் நம்மை ஆசீர்வதிக்கிறார், தேவன் நம்மை பலப்படுத்துகிறார். சோதரன் நாமே வீட்டுல பாக்குறோம், சில பிள்ளைங்க சோதரம் சில பிள்ளைங்க தவறுதலா ஏதாவது ஒரு காரியத்தை செஞ்சாங்க அப்படின்னா என்ன சொல்லுவோம்? உனக்குன்னா அறிவில்லையான்னு நம்ம நேரடியாவே கேட்போம். சோதரம் நம்ம கடிந்து கொள்கிறதை நாம் பார்க்கிறோம். அது நம்முடைய வாழ்க்கையினுடைய அனுபவமாக இருக்கிறதை நாம் அனுதினமும் பார்க்கிறோம். சோதரம் அப்போ அந்த இடத்துல நாம் பார்க்கிறோம், அந்த கடிந்து கொள்கிறதான அந்த எண்ணெய் நம்முடைய தலைக்கு வரும்போது நாம் அறிவு உள்ளவர்களாக மாறத்தக்கதாக தேவன் நம்மை பலப்படுத்துகிறார், தேவன் நம்மை ஆசீர்வதிக்கிறார். தேவனிடத்திலிருந்து வருகிறதான சோதரம் அந்த விலையேறப்பட்டதான அந்த அறிவை நாம் பெற்றுக் கொள்ளுகிறவர்களாய் மாறுவோம். ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து தேவாதி தேவன் எப்பயுமே நம்மை கடிந்து கொள்ளுகிறவர் அல்ல. சோதரர் அவர் எப்பயுமே நம்ம கடிந்து கொண்டே இருக்க மாட்டார். சில நேரத்துல கடிந்து கொள்ளுவார், சில நேரத்துல அவர் நம்மை ஆற்றுகிறவராகவும் தேற்றுகிறவராகவும் அரவணைக்கிறதான தெய்வமாகவும் இருக்கிறார். ஆனா இன்னைக்குள்ள காலங்களை பார்த்தோம் அப்படின்னா சில பெற்றோரை நம்ம கவனித்து பார்த்தோம்னா எப்ப பார்த்தாலும் தங்களுடைய பிள்ளைகளை கடிந்து கொண்டே இருக்கிறதை நாம் பார்க்க முடியும். எப்பயுமே எனி டைம் எந்த நேரத்திலையும் கடிந்து கொண்டே இருப்பார்கள். அந்த எப்போதுமே கடிந்து கொண்டு இருக்கிறதான அந்த காரியமும் ஆபத்தான காரியம். ஆகவே சோதரம் கடிந்து கொள்ளுதல் தேவையானதான். அது நம்முடைய மனம் திரும்புதலுக்கும் நம்முடைய ஆவிக்குரிய வாழ்க்கையின் முன்னேற்றத்துக்கும் நம்முடைய ஆசீர்வாதத்துக்கும் தேவையான காரியம். ஆனால் சோதரன் நாம் ஆராதிக்கிற தெய்வம் அவர் எப்பயுமே நம்ம கடிந்து கொண்டே இருக்க மாட்டார். சோதரன் கடிந்து கொள்ள வேண்டிய நேரத்துல கடிந்து கொள்ளுவார், சோதரன் குட்ட வேண்டிய நேரத்துல குட்டுவார், சரி பண்ண வேண்டிய நேரத்துல சரி பண்ணுவார். மற்ற நேரத்தில் நம்மை அரவணைக்கிற ஆண்டவராகும், நம்மை தேற்றுகிற ஆண்டவராகும், நம்மை பலப்படுத்துகிற ஆண்டவராகும், நமக்கு உதவி செய்கிறதான தெய்வமாகும், நம்மோடு கூட இருந்து நம்மை நடத்துகிறவராகவும் இருக்கிறார். ஆகவே ஆண்டவரை பார்த்து அவருடைய முன்மாதிரியை நாம் கடைபிடிக்கிறவர்களாய் காணப்படுவோமானால் அது நம்முடைய நன்மைக்கும் ஆசீர்வாதத்துக்கும் ஏதுவாக இருக்கும். வேதத்துல நான் பார்த்தோம்னா ஆதியாகமத்துல நான் பார்க்கும்போது லாபானை குறித்து நான் பார்க்கும்போது லாபான் அங்கு யாக்கோப்புக்கு விரோதமாக புறப்பட்டு போகிறதை நாம் பார்க்கிறோம். லாபான் யாக்கோப்புக்கு விரோதமாய் புறப்பட்டு போகிறார். அப்படி போகிறதான வேளையிலே தேவாதி தேவன் அங்கு லாபானை கடிந்து கொள்கிறதை நாம் பார்க்க முடியும். யாக்கோப்புக்கு ஒரு தீங்கு நீ செய்யக்கூடாது அப்படின்னு சொல்லி கடிந்து கொள்கிறதை நான் பார்க்க முடியும். லாபானும் போய் அந்த கடிந்து கொள்ளுதலை கேட்டு லாபானும் போய் யாக்கோப்புக்கு விரோதமா ஒரு தீங்கும் செய்யாம அங்கு ஒருத்தரை ஒருத்தர் பார்த்து தன்னுடைய பிள்ளைகளை வாழ்த்தி ஆசீர்வதித்து அனுப்பிவிட்டு வருகிறதை நாம் பார்க்கிறோம். இங்கே தேவனுடைய கர்த்தருடைய அந்த கடிந்து கொள்ளுதலை லாபான் அசட்டை பண்ணி தள்ளிவிட்டு யாக்கோப்புக்கு விரோதமாய் ஒருவேளை தீமை செய்திருந்தால், தீங்கு செய்திருந்தால் லாபான் திரும்ப வந்திருக்க முடியாது. அந்த கடிந்து கொள்ளுதலை அவர் ஏற்றுக்கொண்டார். கர்த்தருடைய கடிந்து கொள்ளுதலை அவர் ஏற்றுக்கொண்டபடியினாலே லாபான் திரும்ப வருகிறதை நாம் பார்க்க முடியும். அப்படியானால் சில நேரத்துல அந்த கடிந்து கொள்ளுதல் என்கிற எண்ணெய் நமக்கு ஆசீர்வாதமாக காணப்படுகிறது. அதே நீதிமொழிகள் 15ஆம் அதிகாரத்துல 10ஆம் வசனம் வாசிக்கும் போது, நீதிமொழிகள் 15:10 இங்க நாம் வாசிக்கும் போது, வழியை விட்டு விலகுகிறவனுக்கு
புத்திமதி விசனமாயிருக்கும். கடிந்து கொள்ளுதலை வெறுக்கிறவன் சாவான் என்று சொல்லப்பட்டிருக்கிறது நாம் பார்க்கிறோம். கடிந்து கொள்ளுதல் என்கிறதான அந்த எண்ணெயை வெறுக்கிறவன் சாவான் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. ஒருவேளை அந்த லாபான் அந்த கர்த்தருடைய கடிந்து கொள்ளுதலை வெறுத்து அங்கு யாக்கோப்புக்கு விரோதமாய் செயல்பட்டு இருந்தா லாபான் திரும்ப வந்திருக்க முடியாது. திரும்ப சமாதானத்தோட வர்றாரு. காரணம் கடிந்து கொள்ளுதலை ஏற்றுக்கொண்டார் என்று சொல்லி நாம் பார்க்கிறோம். கடிந்து கொள்ளுதலை ஏற்றுக்கொண்டு போய் யாக்கோப்போடு சமாதானமாய் பேசி சமாதானமாய் காரியங்களை செய்து சமாதானமாய் தன்னுடைய பிள்ளைகளை அவர் அனுப்பிவிட்டு வருகிறதை நாம் பார்க்க முடியும். அதனால லாபானும் சமாதானமா வந்தார். சோதரம். அப்போ அந்த கடிந்து கொள்கிறதான எண்ணெய் சில நேரத்தில் நம்முடைய வாழ்க்கையில சமாதானத்தை கொண்டு வருகிறதான ஒரு காரியமாக இருக்கிறது. சோதரம். யார் கடிந்து கொள்ளுதலை ஏற்றுக்கொள்ள மாட்டாங்க என்று சொல்லி நான் பார்த்தோம்னால் நீதிமொழிகள் 13ஆம் அதிகாரத்துல 1ஆம் வசனம் சொல்லுகிறது. நீதிமொழிகள் 13:1 ஞானமுள்ள மகன் தகப்பனுடைய போதகத்தை கேட்கிறான், பரியாசக்காரனோ கடிந்து கொள்ளுதலுக்கு செவி கொடான் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. கடிந்து கொள்ளுதலுக்கு செவி கொடாதவன் யாரு அப்படின்னா பரியாசக்காரன். பரியாசக்காரனை பார்த்து நீங்க கடிந்து கொள்ளுங்க சோதரம், ஏற்றுக்கொள்ளவே மாட்டான். சோதரம், இவருக்கு வேற வேலையே இல்லை அப்படின்னு சொல்லி நம்மளை என்ன பண்ணுவான், பரியாசம் பண்ணுவான். சோதரம், பரியாசம் பண்ணுவான். ஐயா, நீங்க உங்களுடைய காரியங்களை கேட்கிறவங்களுக்கு போய் சொல்லுங்க, உங்களுடைய புத்திமதிகளை வேற யாருக்காவது போய் சொல்லுங்க அப்படின்னு சொல்லி நம்மை பரியாசம் பண்ணி அனுப்பி விடுகிறவர்களாய் காணப்படுவாங்க. அப்போ யார் கடிந்து கொள்ளுதலை ஏற்றுக்கொள்ள மாட்டாங்க அப்படின்னா பரியாசக்காரன் என்று சொல்லி வேதத்திலே கடிந்து கொள்ளுதலை ஏற்றுக்கொள்ளாதவனுக்கு பெயர் பரியாசக்காரன் என்று சொல்லப்பட்டு இருக்கிறதை நாம் பார்க்கிறோம். அப்படியானால் நம்முடைய தலைக்கு 2வது தேவைப்படுகிறதான அந்த எண்ணெய் என்ன என்று சொல்லி கவனித்து பார்த்தோம்னால் அங்கு குட்டு என்கிறதான அந்த கடிந்து கொள்ளுதல் என்கிறதான அந்த எண்ணெய் தேவையாய் காணப்படுகிறது. 2வது அந்த எண்ணெய் நம்முடைய ஆவிக்குரிய வாழ்க்கையின் ஆசீர்வாதத்துக்கும் நன்மைக்கும் தேவையாய் இருக்கிறது. 3வது எந்த எண்ணெய் என்று சொல்லி நாம் வேதத்துல பார்த்தோம்னால் சோதரம் பிரசங்கி புத்தகம் 9ஆம் அதிகாரம் 8வது வசனம். பிரசங்கி 9:8 நாம் வாசிக்கும் போது இங்கு ஒரு எண்ணெயை குறித்து சொல்லப்பட்டு இருக்கிறதை நாம் பார்க்க முடியும். பிரசங்கி 9ஆம் அதிகாரம் 8வது வசனம், உன் வஸ்திரங்கள் எப்பொழுதும் வெள்ளையாயும் உன் தலைக்கு எண்ணெய் குறையாதாயும் இருப்பதாக என்று சொல்லி நாம் வாசிக்க முடியும். உன் தலைக்கு எண்ணெய் குறையாததாயும் இருப்பதாக என்று சொல்லி நாம் வாசிக்க முடியும். தலைக்கு எண்ணெய் எதற்கு தேவை? தலையில நம்ம எண்ணெயை தேய்ச்சாதான் நம்முடைய அந்த பாடி ஹீட் தணிக்க முடியும். அது இப்ப இருக்கிறதான அந்த கால சூழ்நிலையில நாம் அடிக்கடி சோதரம் அனுதினமும் தலைக்கு எண்ணெய் வைக்கணும். சோதரம் எண்ணெய் வச்சாதான் உடம்புல ஹீட் ஏறாது. அது மாத்திரம் இல்லாம அடிக்கடி உடம்பு முழுவதும் எண்ணெய் வச்சு வாரத்துல 1 நாள் 2 நாள் குளித்தா நல்லது என்று சொல்லி பாரம்பரியங்கள் சொல்லுகிறதை நாம் பார்க்க முடியும். இது நம்முடைய தமிழ் மக்களினுடைய பாரம்பரியம், பழக்க வழக்கமாக காணப்படுகிறது. எதற்காக என்று சொல்லி நான் கவனித்து பார்த்தோம்னால் அந்த சரீரத்தினுடைய அந்த உஷ்ணம் அதிகமாகும் போது எண்ணெய் வைத்து குளிக்கும் போது அந்த உஷ்ணத்தை தணிக்கிறதாய் காணப்படுகிறதை நாம் பார்க்க முடியும். உன் தலைக்கு எண்ணெய் குறையாததாயும் இருப்பதாக என்று சொல்லப்பட்டிருக்கிறதை நாம் இந்த இடத்துல வாசிக்கிறோம். அதே நேரத்துல நம்ம சோதரம் ரூத்து புத்தகத்துல 3ஆம் அதிகாரத்துல 3ஆம் வசனம் வாசிக்கும் போது ரூத்து அங்கு எண்ணெய் வைத்து போகிறதான ஒரு காரியத்தை நாம் பார்க்க முடியும். ரூத்து 3ஆம் அதிகாரம் 3ஆம் வசனம், நீ குளித்து எண்ணெய் பூசி உன் வஸ்திரங்களை உடுத்தி கொண்டு அந்த களத்திற்கு போ, அந்த மனுஷன் புசித்து குடித்து தீரும் மட்டும் அவன் கண்ணுக்கு எதிர்படாமல் இரு என்று சொல்லப்பட்டு இருக்கிறதை நாம் இந்த இடத்துல வாசிக்கிறோம். இந்த எண்ணெய் எதை குறிக்கிறது என்று சொல்லி நான் பார்த்தோம்னால், நீ குளித்து எண்ணெய் பூசி உன் வஸ்திரங்களை உடைத்து கொண்டு, நீ இது ஒரு ஆயத்தத்தை குறிக்கிறதாய் காணப்படுகிறது. உன்னுடைய வாழ்க்கையில சோதரம் ஒரு வாழ்க்கை துணை வேண்டும். அந்த வாழ்க்கை துணையை நீ எதிர்கொள்ள உனக்கு ஒரு ஆயத்தம் தேவை. ஆகவே நீ உன்னை ஆயத்தப்படுத்தி கொண்டு அங்கு அந்த போவாசுக்கு எதிர்ப்படு என்று சொல்லுகிறதை நான் பார்க்கிறோம். அப்படியே அந்த ரூத் அதை செய்கிறதை நான் பார்க்கிறோம். அதன் நிமித்தமாக அந்த போவாஸ் அந்த ரூத்தை மெச்சிக்கொண்டு சோதரம் மெச்சிக்கொண்டு அந்த காரியங்கள் சில காரியங்களை அங்கு செய்கிறதை நான் பார்க்க முடியும். ரூத் புத்தகத்தில் நான் பார்க்க முடியும். சில காரியங்களை செய்து, சில ஆயத்தத்தை செய்து, சில முறைமைகளை செய்து, பின்பதாக செய்ய வேண்டியதான காரியங்களை தெளிவாக நேர்த்தியாக செய்து
பின்பதாக ரூத்தை தனக்கு மனைவியாக அவர் ஏற்படுத்தி கொள்ளுகிறதை நாம் பார்க்கிறோம். ரூத்து போன உடனே அவர் எந்த காரியத்தையும் செய்யல. சோதரம், இவள் ஆயத்தமாகி போகிறாள். போனதான அந்த ரூத்தை கண்டு பின்பு செய்ய வேண்டியான சகல காரியத்தையும் நேர்த்தியாகவும் ஒழுங்கும் கிரமமாக செய்து அந்த ஊரினுடைய முறைமையின்படியே அவர் செய்து ரூத்தை தனக்கு மனைவியாக எடுத்துக்கொள்ளுகிறதை நாம் பார்க்க முடியும். அப்போ இந்த இடத்துல அது ஆயத்தத்தை, ரூத்துவை ஆயத்தப்படுத்துகிறதான ஒரு காரியத்தை குறிக்கிறதை நாம் இந்த இடத்துல பார்க்க முடியும். அடுத்து தலைக்கு எண்ணெய் எதற்கு தேவை என்று சொல்லி நாம் பார்த்தோமானால் மத்தேயு எழுதின சுவிசேஷ புத்தகத்துல 6ஆம் அதிகாரம் 17ஆம் வசனம். தலைக்கு எண்ணெய் எதற்கு தேவை? மத்தேயு 6:17. இங்க நான் வாசிக்கும் போது, உபவாசிக்கும் போது மாயக்காரரை போல முகவாடலா இராதையுங்கள். அவர்கள் உபவாசிக்கிறதை மனுஷர் காணும் பொருட்டாக தங்கள் முகங்களை வாட பண்ணுகிறார்கள். அவர்கள் தங்கள் பலனை அடைந்து தீர்ந்தது என்று மெய்யாக உங்களுக்கு சொல்லுகிறேன். நீ உபவாசிக்கும் போது அந்த உபவாசம் மனுஷர்களுக்கு காணப்படாமல் அந்தரங்கத்தில் இருக்கிற உன் பிதாவுக்கு காணப்படும்படியாக உன் தலைக்கு எண்ணெய் பூசி உன் முகத்தை கழுவு என்று சொல்லப்பட்டு இருக்கிற நான் பார்க்கிறோம். எதுக்கு உன் தலைக்கு எண்ணெய் பூசி உன் முகத்தை கழுவுன்னு சொல்லப்பட்டு இருக்கிறது? நம்ம பிராக்டிக்கல் லைஃப்ல பார்த்தோம் அப்படின்னா தலைக்கு நல்ல எண்ணெயை தேய்ச்சிட்டு நல்லா தலையை சீவிட்டு குளிச்சுட்டு வந்து தலைக்கு எண்ணெயை தேய்ச்சிட்டு தலையை சீவிட்டு நம்ம வேலைக்கு போறோம்னு வைத்துக் கொள்வோம். அப்படி வேலைக்கு போகும்போது சில பேர் பார்த்து கேட்பாங்க, என்ன உங்க முகத்துல என்ன வடிஞ்சிருக்குன்னு கேட்பாங்க. அவங்க முகத்துல என்ன வடிஞ்சிருக்கு, அல்லது நீங்க என்ன சோர்வா இருக்கிறீங்க அப்படின்னு கேட்பாங்க. அதே நேரத்துல எண்ணெயை தேய்ச்ச பின்பு சில பேருடைய பழக்கம் எண்ணெய் தேய்ச்சிட்டு அதற்கு பின்பு குளிப்பாங்க. அப்படி குளிச்சுட்டு போகும்போது முகம் கொஞ்சம் அந்த பிரைட்டா கொஞ்சம் பிரகாசமா இருக்கிறத, எண்ணெய் வலியாம இருக்கிறத நம்ம பார்க்க முடியும். அப்போ இந்த இடத்துல நீ உபவாசிக்கிற அப்படிங்கிறதான காரியம், நீங்க உபவாசிக்கிறீங்க அப்படிங்கிறதான காரியம் மற்றவங்களுக்கு தெரியக்கூடாது. அது உங்களுக்கும் ஆண்டவருக்கும் தெரிஞ்சா போதும். சோதரம், ஆனா சோதரம் அப்படி நீங்க இருக்கும் பொருட்டு உங்க முகத்தை வாடலா வச்சுக்கிறாம சோதரம் நீங்க எண்ணெய் பூசி உங்க முகத்தை கழுவுங்க. எண்ணெயை பூசிட்டு முகத்தை கழுவுங்க. ஏன்னா தலையில பூசின எண்ணெய் நிமித்தமா அந்த முகத்துல அந்த எண்ணெய் வடிஞ்சதான அந்த காரியம் காணப்படாதபடி உங்க முகத்தை எண்ணெயை பூசி முகத்தை கழுவி அந்த முகத்தை நல்லா பிரைட்டா வச்சுக்கோங்க. அந்த முகத்தை முக வாடலாய் வைத்துக் கொள்ளாதீர்கள். முக வாடலாய் வைத்துக்கொண்டு நான் உபவாசிக்கிறேன் சொல்லாம சோதரம் முகத்தை நல்லா வச்சுக்கோங்க அப்படிங்கிறதான அந்த காரியத்தை சொல்லுகிறதை நாம் இங்கு பார்க்கிறோம். சோதரம், அப்ப நம்ம உபவாசித்து ஜெபிக்கிறதான காரியம் நமக்கும் ஆண்டவருக்கு மாத்திரம் தெரிஞ்சா போதும். அதே நேரத்துல சோதரம் முகம் வாடலா இருக்கக்கூடாது. சோதரம் முகம் வாடலா இருக்கக்கூடாது. அதை மாற்றுவதற்கு எண்ணெய் பூசி முகத்தை கழுவி நாம் ஜெபத்திற்கு ஆயத்தம் உள்ளவர்களாக நம்முடைய ஜெபத்தை தேவனுக்கு மாத்திரம் தெரியப்படுத்துகிறவர்களாக காணப்பட வேண்டும். அப்போ தலைக்கு எதற்கு எண்ணெய் தேவை என்று சொல்லி நான் பார்த்தோமானால் நம்முடைய முகம் வாடலா இருக்கக்கூடாது. நாம் சோதரம் ஒரு ஆயத்தம். சோதரம் இந்த இடத்துல ரூத்து போவாசை சந்திப்பதற்கு எப்பயுமே அந்த ஒரு ஆயத்தப்பட்டு போகிறதை நாம் பார்க்கிறோம். நாம் ஆண்டவராகி இயேசு கிறிஸ்துவை சந்திப்பதற்கு வருகையில சந்திப்பதற்கு நமக்கு எண்ணெய் என்கிறதான அந்த ஆயத்தம் அவசியமா இருக்கிறது. அதே நேரத்தில் ஆவிக்குரிய வாழ்க்கையில நாம் வளர்வதற்கு உபவாசம் என்கிறதான அந்த காரியம் நமக்கு தேவையாய் காணப்படுகிறதை நாம் பார்க்கிறோம். அப்படியானால் சோதரம் எண்ணெய் என்பது நமக்கு தேவையான ஒரு காரியமா இருக்கிறது. தலைக்கு தேவையான எண்ணெய் எந்த எண்ணெய் என்பதை குறித்து இந்த நாளிலே நாம் தியானிக்கும்படி ஆண்டவர் நமக்கு கிருபை பாராட்டினார். நாம் இந்த நேரத்துல கண்களை மூடி ஜெபிக்க போகிறோம். தலைக்கு தேவையான எண்ணெய் எது என்பதை அறிந்து கொண்டோம். அந்த எண்ணெய் நம்முடைய வாழ்க்கையில உண்டாகும்படி நாம் யாவரும் ஸ்தோத்திரம் பண்ணி கர்த்தரை மகிமைப்படுத்தி எல்லாரும் துதிப்போம், எல்லாரும் ஸ்தோத்திரம் பண்ணுவோம். பரிசுத்தமுள்ள ஆண்டவரே, அப்பா துதிக்கிறோம், ஸ்தோத்தரிக்கிறோம் தகப்பனே. இந்த இரவுக்கிற ஜெபத்தின் மூலமாக எண்ணெய் தலைக்கு எதற்கெல்லாம் தேவைப்படுகிறது என்கிறதான காரியத்தின் மூலமாக ஆண்டவரே அப்பா நாங்கள் வேத வசனத்தை தியானிக்க கர்த்தர் பாராட்டின கிருபைக்காக துதிக்கிறோம், ஸ்தோத்தரிக்கிறோம் தகப்பனே. அப்பா துதிக்கிற இந்த நாளிலே தியானித்தபடியே அப்பா ஒவ்வொரு தேவ பிள்ளைகளையும் கர்த்தர் நீங்க ஆசீர்வதிக்கும்படியாய் உடைய கரம் தொட்டு கர்த்தர் நீங்க ஆசீர்வதிக்கும்படி பலப்படுத்தும்படி வழி நடத்தும்படி உடைய நன்மையினால உடைய கிருபையினால அப்பா நீங்க
நிரப்பும்படியாய் நோக்கி நாங்கள் பார்க்கிறோம் தகப்பனே. அப்பா துதிக்கிறோம், ஸ்தோத்தரிக்கிறோம் தகப்பனே. தலைக்கு வேண்டியதான அந்த எண்ணெயினாலே ஒவ்வொரு தேவ பிள்ளைகளும் அனுதினமும் ஆசீர்வதிக்கப்படுவதற்கு தேவன் நீங்க தயவு பாராட்டும்படி, ஆண்டவன் நீங்க கிருபை பாராட்டும்படியாய் துதிக்கிறோம், ஸ்தோத்தரிக்கிறோம் தகப்பனே. அப்படியே நீங்க ஆசீர்வதிக்கிற தயவுக்காய் நாங்கள் நன்றி செலுத்துகிறோம் தகப்பனே. இயேசு கிறிஸ்து மூலம் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென், ஆமென், ஆமென்.